எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம். சைடிஷ் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம குழம்பே இல்லாமல் இது மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு நம்ம கத்திரிக்காய் மட்டும் வச்சு ஒரு சிம்பிள் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம். மசாலாலாம் ரொம்ப அதிகம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இப்போது மிக்ஸி ஜார் வச்சுட்டு நல்லா ஒரு 10-12 பூண்டு பல் உரித்து சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு நம்ம மையாக அரைக்க போகிறதில்ல, அப்படியே குறைன்னு அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிலாம் அரைக்கலை, இந்த மாதிரி எல்லாம் ஆனால் அரைப்பட்டிருக்கும், ஆனால் குறைன்னு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெட்டி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து உள்ளே அப்படியே நம்ம வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரொம்ப வைக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே வச்சா போதும். ஏன்னா இந்த மசாலாலாம் அப்படியே கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போடும் போது கொஞ்சமாக கொட்டிடும். இப்போ நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வச்சுக்கணும். மொத்தமாக நான் 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக 7த்துக்கும் இதே மாதிரி தான் வைக்க போகிறேன். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, இந்த கத்திரிக்காய் நம்ம வெட்டும் போது கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக்கோங்க. உள்ளேலாம் இந்த மாதிரி பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இதை மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க. நான் முன்னாடி சொல்லலை, அதனால் இப்போ சொல்கிறேன். கத்திரிக்காயில் நார்மலாகவே பூச்சி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சமாக வச்சா போதும், ரொம்ப வேண்டியில்லை, ரொம்ப அதிகமாக வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நான் மொத்தமும் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கரெக்டாக ஒரு 3 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்க்கணும். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இது பச்சை கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் செய்து இதே மாதிரி செய்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், மீதம் கொஞ்சமாக மசாலா இருந்தது, அதை அப்படியே அது மேலே போட்டுட்டு அப்படியே நம்ம இதை நல்லா மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இவ்வளோ தான், இதில் பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில் உள்ள மசாலாலாம் கொட்டுனுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலுமே இந்த கத்திரிக்காயோட தான் சேரப்போகுது, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக புளி, ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டியில்லை, கொஞ்சமாக போதும். இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலா, புளி தண்ணி எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கரண்டியால் இதே மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா கொட்டுதுன்னு ஒன்றும் இது பண்ண வேண்டியில்லை. நம்ம கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும், கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லை, மசாலாவோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா இதில் பூண்டு சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் நம்மளுக்கு அருமையாக அட்டகாசமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.